வெல்கம் பேக் டு த பொன்வண்டு விளாக்ஸ். யூடியூப்பில் ஃபேக் லைவ் எப்படி போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷன் நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு ஈஸியாக ஃபேக் லைவ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிசி வேணும் அண்ட் OBS இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். மொபைல்லையும் ஃபேக் லைவ் க்ரியேட் பண்ணலாம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மொபைலில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா கூகுள் க்ரோமில் போய்க்கோங்க. கூகுள் க்ரோமில் போய்ட்டு OBS ஸ்டுடியோ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்துடும். அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இது, நீங்கள் விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை பென்குயின்னாலும் பென்குயின் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸ் தான் வச்சுருக்கேன். இதில் போய்ட்டு டவுன்லோட் இன்ஸ்டாலாக கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் OBS ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு OBS டவுன்லோட் பண்ணிட்டு OBS ஓப்பன் பண்ணிக்கோங்க. OBS ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ப்ரொஃபைலில் போய்ட்டு நியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் நிறையா ப்ரொஃபைல்ஸ் வச்சுருப்பீங்க, பட் இந்த வெர்டிக்கல் ஃபேக் லைவுக்காக மட்டுமே ஒரு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான நேம் வந்து நான் ஷார்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். ஷார்ட்ஸ்னு வச்சுட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அது கேட்கும் ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங்காக பண்ணுறீங்களா இல்லை ரெக்கார்டிங்காக பண்ணுறீங்களான்னு கேட்கும். நம்ம ஸ்ட்ரீமிங்காக தான் பண்ணுறோம், அதனால் ஆப்டிமைஸ் ஃபார் ஸ்ட்ரீமிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு சைஸ் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸே இருக்கட்டும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி இருக்கட்டும். நம்ம சைஸ் ஏன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பில் சைஸ் சேஞ்ச் பண்ணுவோம், அதனால் சைஸ் அந்த சைஸே இருக்கட்டும். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் பண்ண போகிறீங்க, டிச்சில் பண்ண போகிறீங்களா இல்லை யூடியூப்பில் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். யூடியூப்லனா யூடியூப்பில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கனெக்ட் அக்கௌண்ட் கொடுங்க. அது உங்களுக்கு கூகுள் கூட்டு போகும். கூகுள் கூட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அத்தரைஸ் வந்துடும். அத்தரைஸ் வந்ததுக்கப்புறம் திரும்பி நீங்கள் இங்கே வந்துடுங்க. பொன்வண்டு விளாக்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் அதாவே நம்மளுக்கு தேவையான மாதிரி சைஸு குவாலிட்டி எல்லாமே அதாவே ஆட்டோமேட்டிக்கலாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு இது கொடுப்போம். அதை அப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே 1280 and 720 60 fps இந்த சைஸ் வந்து 60 fps 30 fps எல்லாத்துலேயுமே டெஸ்டிங் பண்ணும். நம்ம ஸ்ட்ரீமிங் வந்து இந்த சைஸில் வச்சு பண்ணோம்னா கரெக்டாக இருக்குமா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி அதுவே கரெக்டாக ஃபுல்லாக வந்து இது பண்ணிடும். எந்த சைஸ் வரைக்கும் நம்மளால் கரெக்டாக சூப்பரான ஸ்ட்ரீமிங் கொடுக்க முடியும் அப்படின்றத அதுவே டெஸ்ட் பண்ணிடும். அதுவே டெஸ்ட் பண்ணி சொல்லிடுச்சு. பேஸ் வெர்ஷன் ரெசல்யூஷன் வந்து 1366 and 768. அவுட்புட் ஸ்கேல் வந்து 1280 and 720 fps 30 fps நம்மளால் நல்லா ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த OBSே சொல்லியிருக்கு. இப்போ நம்ம அப்ளை செட்டிங் கொடுத்துடலாம். அப்ளை செட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். வந்ததுக்கப்புறம் இந்த சாட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு சைடில் வச்சுக்கோங்க, இல்லைனா அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுவும் இந்த லாகின் பண்ணுறதும் ரெஸ்ட்லாம் அதுவும் இது பண்ணிடுங்க. அடுத்து சேட் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் சேட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். நான் சேட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த சோர்ஸஸில் போய்ட்டு ஆட் சோர்ஸ்னு வரும். அந்த ஆட் சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா சோர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா சோர்ஸில் வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அது வந்து வெர்டிக்கலாக தான் இருக்கணும். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அது உங்கள் டைமிங், நீங்கள் எந்த டைமிங் வேணால் 3 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஆனால் வெர்டிக்கல் முக்கியம். வெர்டிக்கலாக க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். நான் என்ன மாதிரி கண்டென்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா விடுகதைகளை வச்சு விடுகதைகள் அண்ட் ஆன்சர்ஸ் அந்த மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே உங்களுக்கு தோணுச்சுன்னா க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது காமெடி கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 1 ஹவருக்கு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நம்ம அந்த ஃபைலை வந்து ஆட் பண்ணிவிட்டு லூப் கொடுத்துக்கோங்க. லூப் தான் ரொம்ப முக்கியம். லூப் கொடுக்காம விட்டிங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறமா அது லூப் ஆகாது. ஓகே கொடுத்தாங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா சைஸ் இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா நான் 4Kல ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சைஸ் இந்த மாதிரி தான் வரும். ஹரிசாண்டலாக இருக்கிறத வெர்டிக்கலாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு வீடியோ ஆப்ஷனில் போய்ட்டிங்கன்னா 1366 and 768 இருக்குல்ல, அதை வந்து 1080 into 1920 இந்த சைஸ்க்கு நம்ம மாற்றணும். ஏன்னா இதுதான் வெர்டிக்கலோட சைஸு. கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் 1080 into 1920. இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா வெர்டிக்கலாக மாறிடும். அவ்வளோதான். இப்போ மீடியா சோர்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். மீடியா சோர்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஏன்னா நான் 4Kல கிளிக் பண்ணி வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி வருது. நீங்கள் கம்மியாக கிளிக் பண்ணிக்கலாம். அது சைஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஓகே சைஸ் வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா சைஸ் எப்பயுமே மாறாது, அது பாட்டி கரெக்டாக இருக்கும். இந்த லூப் போட்டதுனால 1 ஹவர் நான் பார்த்தீங்கன்னா 1 hour 9 minutesக்கு இந்த வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்.
1 hour 9 minutes முடிச்சோன்னா இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கலாகவே ஸ்டாப் ஆகிடும். அது ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லூப்பை கிளிக் பண்ணி வைக்கிறோம். லூப்பை கிளிக் பண்ணி வச்சோம்னா அது ஸ்டாப் ஆகாது, கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். 5 hours 6 hours வீடியோஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணாலும் அது பட் ஸ்டாப் ஆகாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சேட் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கேயே சேட்டு வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். டாக்ஸில் போய்ட்டு சேட்ஸ் வேணுன்னா சேட் இந்த மாதிரி எனபிள் பண்ணி வச்சுட்டு சேட் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சேட்டு நீங்கள் அங்கே க்ரோமில் போய்ட்டு கூட நீங்கள் சேட் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வேணால் பண்ணிக்கலாம் சேட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீடியா சோர்ஸ் ஆட் பண்ணிட்டோம், யூடியூப் கனெக்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ எப்படி ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா உடனே ஸ்ட்ரீமிங் ஆகிடாது. என்ன ப்ராட்காஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணணும், அப்போ தான் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். ப்ராட்காஸ்ட் செட் பண்ணுறதுக்கு மேனேஜ் ப்ராட்காஸ்ட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிமெம்பர் தி செட்டிங்ஸ்னு இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராட்காஸ்ட்டில் போய்ட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டைட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 90% ஃபெயில் திஸ் ரிடில் டெஸ்ட் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனும் ரெடி பண்ணி வச்சு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ப்ரைவசி எப்பயுமே பப்ளிக்லேயே வச்சுக்கோங்க. கேட்டகிரி வந்து உங்களுக்கு என்ன கேட்டகிரி தோணுதோ, நார்மலாக நம்ம காமெடி கொடுக்கணும். நீங்கள் காமெடி வீடியோஸ் ரெடி பண்ணிங்கன்னா காமெடியில் கொடுத்துக்கோங்க. என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ரெடி பண்ணிங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டில் கொடுத்துக்கோங்க. இது வந்து என்டர்டைன்மெண்ட்டில் தான் ஆகணும், அதனால் என்டர்டைன்மெண்ட்லேயே கொடுத்துட்றேன். திஸ் வீடியோ மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்கிறதெல்லாம் நோ கொடுத்துருங்க. தம்ப்நெயில் ஒரு நல்ல தம்ப்நெயில், சூப்பரான தம்ப்நெயில் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு நான் தனியாக வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தம்ப்நெயில், அதை அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராட்காஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராட்காஸ்ட் மட்டும் சேவ் ஆகிருக்கும். இந்த கிரியேட் ப்ராட்காஸ்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் இருக்குல்ல, இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்ட்ரீமிங் கொடுக்குறேன், சும்மா டெஸ்டிங்காக தான், அதனால் சும்மா கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகும். இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் வந்துச்சு பார்த்தீங்களா. கீழே க்ரீன் கலரில் காட்டுதில்ல, எப்போயுமே க்ரீன் கலரில் தான் இருக்கணும். ரெட் கலரில் காட்டுச்சுன்னா உங்கள் ஸ்ட்ரீம் வந்து நெட்டு ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி டாப் ஃப்ரேம்ஸ் அதிகமாகும், அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய் மக்களே.